அது யாருமே நம்ம தயாரா இல்லையா? காங்கிரஸ் வந்து ஒரு எண்டு வரை போய் திரும்பி வந்த மாதிரி சேர்ந்துருவாங்கன்ட்டு போய் திரும்பி வந்து 3 சீட்டு அடிஷனலாக கொடுத்தோன்னே அமைதியாயிட்டாரு. அதில் ராகுல் காந்திக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, நீங்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, ஸ்டாலின் கூட நெவர் ஷேர் த ஸ்டேஜ். நீங்கள் இந்த எலெக்ஷனில் எங்கேயுமே ஒரு ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுலேருந்தே தெரிஞ்சு ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு. அங்கே மனோ தங்கராஜ் ஒரு சால்வ் போட போகிறார், அதுக்கு அதில் விருப்பமே கிடையாது, அவர் அலோவ் பண்ணவே இல்லை. புதுச்சேரிக்கு வராரு, இங்கே வந்து சென்னையில் வந்து இவர் பார்க்கறதுக்கான பெரிய விஷயமே கிடையாது. இப்போ உள்ளுக்குள்ளே காங்கிரஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோடங்கிற ஒன்று சொல்லுவார், ஜோதிமணி அம்மா அந்த அம்மா ஒன்று சொல்லுவோம். நீங்கள் மதுரையில் ஒரு கருணாநிதி வேட்பாளர் வந்து நாங்கள் போட்ட பிச்சைன்னு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மீறியும் இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க. ஒரு கூட்டம் கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் தாவேக்க கூட போகணும்னு சொல்லுது. அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது, முன்னாடியே உடன்பாடு கிடையாது. அப்போ மறுபடியும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் கூட்டணி ஒழுங்காக வேலை பார்க்கல. இப்போ இன்னொரு விஷயம் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்கலை அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து அப்போ 5 வருஷம் என்ன டேஷ் பிடிக்கிட்டு இருந்தீங்க? ஏன் டேஷ்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அது உங்கள் முதல்வர் எக்ஸ் முதல்வர் இன்னையிலேருந்து வந்து எக்ஸ் முதல்வர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் தான். ட்விட்டரில் டேஷ்னு அவர் போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஒரு தடவை. நீங்கள் 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷம் ஒன்றுமே செய்யலை அந்த கவர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும். நீங்கள் அன்றைக்கே கேள்வி கேட்டது உண்மையான நீங்கள் கம்யூனிஸ்ட். இன்றைக்கி நீங்கள் அவர் தோக்க போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேள்வி கேட்கறது வந்து உண்மையான கம்யூனிஸ்ட் கிடையாது. அது நீங்கள் கேட்டிருக்கதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க வந்து ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் அன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டி வந்து சேரலங்கிற மாதிரி தான் கதை. நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷன் 15 கோடி வாங்கினேன்னு நீங்கள் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க எத்தனை கோடி வாங்கினீங்கன்னு.